மூங்கில் குடுவைக்குள்ள அரிசி மசாலா கறி எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான மூங்கில் பிரியாணி எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்மையா இருக்க போது இப்போ வாங்க நம்ம மூங்கில் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் இந்த அளவுல தான் இந்த பிரியாணியை செய்ய போறோம். இந்த பிரியாணிக்கு சிக்கன் நார்மலான சைஸ்ல வெட்டிக்கணும். அப்பதான் அது மூங்கிக்குள்ளே போகும், சீக்கிரமா வேகும். இப்போ வாங்க நம்ம பிரியாணி கலவையை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பாஸ்மதி அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு அப்புறம் அதை வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நார்மல் சைஸ்ல வெட்டி வச்ச சிக்கன் 1 கிலோ, 2 எலுமிச்சம்பழ சாறை இதுல ஊத்திக்கலாம். அடுத்து பட்டைகிராம் மிளகாய் பொடி 5 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம். இப்போ மிளகாய்த்தூள் 10 கிராம், பிரியாணி மசாலா 20 கிராம். அடுத்து சோம்புத்தூள் ஒரு 10 கிராம் இதில் போட்டுக்கலாம். இப்போ தயிர் ஒரு 150 ml, 50 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த இடத்துல 2 விரல் அடங்குற மாதிரி தேவையான தூள் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி உப்பை செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு பாயிண்ட் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போதான் நம்ம சேர்க்கிற காய்கறி அரிசியில எல்லாம் உப்பு சாரும். அதே போல அரிசியை 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க கூடாது. ஏன்னா அது நம்ம பச்சையா மசாலாவில் சேர்ப்போம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அரிசியை சேர்க்கும் போது உடஞ்சு போயிடும். அதுக்காக தான் இப்போ வாங்க நம்ம மூங்கிலுக்குள்ள அதை எல்லாத்தையும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெட்டி வச்சு 200 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 4 விரல் அடங்குற மாதிரி புதினா மல்லித்தலை இலையை தூவிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 10 கிராம் போட்டு ஒரு கிளறி உப்பை சரி பார்த்துக்கலாம். அடுத்து 1/4 மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் ஒரு 200 ml சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். அரிசியை உடையாமல் மெதுவாக கிளறிக்கணும். நாங்கள் மூங்கில இந்த மாதிரி கணுக்கணுவாக வெட்டி அலசி வச்சுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே 3/4 அளவு நம்ம இந்த மசாலாக்கெல்லாம் போட்டுக்கலாம். வெறும் அரிசியை மட்டும் போடக்கூடாது, கறியோட போட்டுக்கணும். 3/4 அளவு அரிசி கறியை போட்டாச்சு. இப்போ மீதி 1/4 அளவு இடத்துல தண்ணியை ஊற்றிக்கலாம். நாங்கள் 1.5 கிளாஸ் தண்ணி அளவு இதில் ஊற்றிருக்கோம். நீங்களும் அந்த அளவே ஊற்றிக்கலாம். இப்போ வாழை இலையை சிறுசாக மடித்து குடைக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போ தான் ஆவி வெளியே வராமல் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் எடுத்து டாப்பில் கவர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். எங்களுக்கு 1 கிலோ அரிசி 1 கிலோ கறிக்கு 7 மூங்கில் குடுவை தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு மூங்கிலை பொறுத்து அதோடைய அளவு மாறுபடும். இப்போ நம்ம அடுப்பை கிராஸாக ரெடி பண்ணி நெருப்பை உண்டாக்கி அதில் மூங்கிலை வச்சு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கால்வா மாதிரி தோண்டிக்கலாம். இப்போ இந்த பக்கத்தை செகைக்கலை வச்சு மேடாக்கிக்கலாம். இந்த மாதிரி குடுவையை சாய்ச்சி வச்சு தான் வேக வைக்கணும். ஆனால் நீங்கள் இதே மாதிரி அடுப்பை செட் பண்ணிக்கங்க. இப்போ நெருப்பில் மூங்கிலை வச்சுக்கலாம். மேலே மட்டை விறகு வச்சு எரிச்சு விட்டுக்கலாம். மூங்கில பிரியாணி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். குடுவைக்குள்ள வேகிற சத்தம் நின்றுச்சுன்னா பிரியாணி வந்துருச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த மூங்கில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ மூங்கில 2 பக்கம் வேக வச்சு அதை அப்படியே வாழை இலையில கொட்டி மூங்கில் வாசத்தோட சும்மா சுட சுட சாப்பிட்டோம்னா சுவையான மூங்கில் பிரியாணி ரெடி. 15 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ நம்ம திருப்பி வேக வச்சுக்கலாம். நல்லா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பிரியாணி வாசனையும் நல்லா வருது. உள்ள வேகிற சத்தமும் நின்றுச்சு. இப்போ வாங்க நம்ம உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூங்கில் பிரியாணியில் கறியெல்லாம் நல்லா பஸ்மமா வந்து செம்மையா இருக்கு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மூங்கில் பிரியாணி இது ஒரு டிஃபரெண்ட் ஃப்ளேவர்ல அட்டகாசமா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.